தஞ்சாவூர் ஃபுட்டீஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. மை சேனல் தஞ்சாவூர் ஃபுட்டீஸில் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்படி ஒரு வெண்பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, வனஸ்பதி தேவையான அளவு எடுத்துக்கோங்க, பருப்பு ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, பச்சரிசியை ஒரு 1/2 hour ஊற வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சிறிதளவு கருவேப்பிலை. ஒரு குக்கரில் பச்சரிசியை போட்டுக்கோங்க, கூடவே பருப்பையும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 1.5 கப்பு பச்சரிசியும் 1/2 கப்பு பருப்பு போட்டிருக்கோம். அதுக்கு தண்ணி 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு இறக்கும். சாதம் நல்லா குழஞ்சது. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த வனஸ்பதி 1 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இதில் மிளகு 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். சீரகம் 2 டீஸ்பூன் போடுங்க. கருவேப்பிலை போட்டுக்குவோம். இந்த தாளிப்பை இந்த பொங்கலில் ஆட் பண்ணிக்குவோம். சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான பருப்பு பொங்கலுக்கு தேங்காய் சட்னி சைடிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.